நான் வெளிநாடு ஒன்றில் ஒரு உபவாச கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அந்த உபவாச கூட்டத்திலே அந்த போதகர் ஒருவனுடைய தலையில் கரத்தை வைத்த உடனே அவர் விரலை இப்படி நடுத்தலையில் வைப்பார். அவர் நாகர்கோயில் பகுதி, நிறைய பகுதிகளிலே ரொம்ப பிரபலமான ஒரு வெளிநாடு ஒரு தீர்க்கதரிசி. தலையிலே கரத்தை வைத்த உடனே ஜனங்க பரிசுத்த ஆவியினால் பேசப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள். நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்போ நான் மேடையிலிருந்து அவரை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த மனுஷன் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நிறைய ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், எல்லாம் வடிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவனை நான் பயன்படுத்துகிறதை நீ பார்க்கக்கூடாது. அவன் கண்களை பார், அவன் இருதயத்தை பார், அவன் குடும்பத்தை பார். என் பிள்ளையை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரு போய் கை வைத்த உடனே வியாதி உடனே சாட்சி சொல்றாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னிடத்தில் அவர் செய்தி அளிக்கும்படியாய் சொன்னார். நான் செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். மேடையிலிருந்து அந்த மனுஷன் அழுது கொண்டே இருக்கிறான். ஒரு அழுகுரல் பயங்கரமான ஒரு சத்தமாய் கேட்கிறது, அழுகுரல். அவர் மாத்திரமல்ல, செய்தி பேசும்போது ஜனங்களும் சேர்ந்து அழத் தொடங்கி கொண்டிருக்க ஒரு பிரசன்னம், வானம் திறந்து தேவாலயம் முழுவதும் அப்படி நிரப்புறது. உபவாச கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கூட்டம். நான் பேசிக்கொண்டு கூட்டம் முடிந்தது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிஞ்சதும் ஒரு சகோதரி வந்தாள். ஒரு வாலிப மகள் சொன்னாள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாள். அவளுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னபோது அவ யாரு? ஆரம்பத்தில் அவ தான் ஒர்ஷிப் நடத்துகிறாள். ஒர்ஷிப் நடத்தும் போது நிறைய பேர் கை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய தலையில கரத்தை வைத்ததும் தான் தெரியும். அந்த பிள்ளை ஓ என்று கத்த தொடங்கினது. வாழ்வில் சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்துட்டா. அவளுக்கு இருந்தது எல்லாம் இழந்துட்டா. ஒரே நம்பிக்கை, இயேசு. அல்லேலூயா. இன்றும் இந்த உபவாச கூட்டத்தில் எல்லாம் இழந்து ஒரே நம்பிக்கையில், நீ வந்தால் மரித்த இயேசு வருவார், செத்து போனவர் அல்ல, உயிரோடு இருக்கிற வந்துவார், உயிர் உள்ளவர் வருவார். அந்த பிள்ளையை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்தார். அப்படி முடிச்சுட்டு அந்த வீட்டில் சாப்பிட போறேன். சாப்பிட போகும்போது அவருடைய மனைவியை பார்க்கவே முடியலை. அவங்க வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வெளியே வரும்போது பாஸ்டர் சொன்னார், எனக்காக என் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது அவங்க மனைவி ஓடி வராங்க. அப்போ தான் தெரியுது இது ஊழியக்காரனுடைய மனைவி என்பது. அங்கே ஒரு போர்டு வைத்திருக்கிறது, ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னு வைத்திருக்கிறது. அப்படியெல்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த ஊழியக்காரனுடைய தலையில் கை வைத்ததும் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைக்கு இன்று வரையிலும் குழந்தை செல்வம் இல்லை, அவனை ஆசீர்வதிக்க தான் உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு. உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன், இதுவரையிலும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்க போறாருன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணதும் பாஸ்டர் மனைவி அப்படியே கீழே தரையில் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிற ஒரு தேவ மனுஷன், வியாதிகளை குணமாக்குகிற ஒரு தேவ மனுஷன் ஒரு குழந்தையை போல மனம் உடைந்து அழுது ஜெபித்தார். அல்லேலூயா. அதுதான் உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி வரும்போது சகலமும் புதிதாக்கப்படும். உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும். உன் வாழ்வு மாறும். என் வாழ்வு மாறினது, என் வாழ்க்கை மாறினது. இன்று உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன். குடிகாரன் உனக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவரை வேதனைப்படுத்தினவன் உனக்கு முன்பாக நிற்கிறேன். என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி உன்னை நிரப்பினால் நீ புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவனாய் மாறுதல் உள்ளவனாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தேவனுடைய மகிமை உண்மையில் வரும்போது உன்னை சுற்றி எப்பவும் அநேகர் இருப்பார்கள். நீ அன்புள்ளவனாயிருப்பாய். உன் அன்பை பரிமாறுவதற்கு அநேகர் வருவார்கள். கவனமாயிருக்க வேண்டும். இன்னொருவனும் வருவான். அவன் வந்து உன் வழிகளை வேறுபடுத்துவான். அந்த வழிகளை வேறுபடுத்தும் போது நீங்கள் அதில் கவனமாயிருக்க வேண்டும்.
அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்.